புனித வெள்ளி முரண்பாடுகள். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாலுமே நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் நீத்த நாள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் யோவான் நற்செய்தி 18 மற்றும் 19 அதிகாரத்தில் அழகாக யோவான் விளக்குகின்றார். இந்த நற்செய்தியை படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு நமக்காக எவ்வளவு பாடுபட்டு இந்த மீட்பை கொண்டு வந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த 2 அதிகாரத்தில் காணப்படுகின்ற அவரது வாழ்வு மிகவும் துல்லியமானதாக இருந்தது. ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரது வாழ்வும் மிகவும் முரண்பட்டதாக இருந்தது என்பதை நம்மால் தியானிக்க முடியும். இதில் தியானிப்பதற்கு எண்ணற்ற பொருட்கள் பொதிந்திருந்தாலும் கூட இந்த 2 அதிகாரங்களில் பொதிந்துள்ள முரண்பாடுகளை மட்டுமே இன்று எடுத்து தியானிக்கப் போகின்றோம். வாருங்கள் உள்ளே செல்வோம். முதலாவதாக 18வது அதிகாரம் 6வது வசனம். இயேசுவை கைது செய்வதற்காக பெரும் படைத்திரளோடு உள்ளே செல்கிறார்கள். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு யாரை தேடுகிறீர்கள் என்று அவராகவே முன்வந்து கேட்கின்றார். அப்பொழுது நாசரேத்தூர் இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னவுடன் நான் தான் என்று தானாக வழிய வந்து சொல்கின்றார். அப்படி சொன்ன பொழுது படைவீரர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக அவரை கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் பின்வாங்கி தரையில் விழுந்தனர். முரண்பாடு 1. முரண்பாடு 2, 18 5வது வசனம். இயேசு அங்கு இருந்த சீடர்களால் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அங்கிருந்த ஒரு சீடன், அதாவது யூதாசால் அவர் காட்டிக் கொடுக்கப்படுகின்றார். இது முரண்பாடு 2. முரண்பாடு 3, 18வது அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். இயேசு பேதுருவுக்கு கற்றுத்தந்தது அன்பு மொழிகள். ஆனால் பேதுரு செயல்படுத்திய மொழி தீவிரவாதம். வாளை உருவி படைவீரனின் காதை வெட்டுகின்றார். முரண்பாடு 4, 18, 12வது வசனம். இயேசு லாசரை உயிர்ப்பித்த பொழுது கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதே இயேசு கிறிஸ்துவை படைவீரர்கள் கயிறுகளால் கட்டி விசாரணைக்காக இழுத்துச் செல்கின்றார்கள். முரண்பாடு 5, 18, 14வது வசனம். தலைமை குரு என்பவர் எல்லோரையும் வாழ வைக்கத்தான் வேண்டும். ஆனால் தலைமை குருவின் மாமனாராகிய அண்ணா என்ன சொல்கின்றார்? மக்களுக்காக ஒருவன் இறத்தல் நலம் என்று சொல்கின்றார். முரண்பாடு 6. அண்ணா தலைமை குரு இயேசுவை கேள்வி கேட்கின்றார். நீர் யார்? உன் சீடர்கள் யார்? உன்னை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேள்வி கேட்கின்றார். கேள்வி கேட்டால் இயேசு அதற்கு தக்க பதிலைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் படைவீரன் நீ இப்படித்தான் பதில் சொல்வாயா என்று சொல்லி அவரை கன்னத்தில் அறைகின்றான். கேட்ட கேள்விக்கு பதிலை தந்தால் பதில் சொல்வாயா என்று ஒருவன் அறைகிறான். முரண்பாடு 7. பேதுரு நீரே மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்று வாயார சாட்சி சொன்ன பேதுரு இப்பொழுது அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்கின்றார். முரண்பாடு 8. இயேசு ஏற்கனவே பாஸ்கா திருவிழாவை கொண்டாடிவிட்டுத்தான் கெத்செமனி தோட்டத்திற்கு போனார். ஆனால் அங்கிருந்த யூதர்கள் யாருமே பாஸ்காவை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை, கொண்டாடவும் இல்லை. ஆகவே நாங்கள் பாஸ்கா கொண்டாடும் முன்பாக அந்நியரது இல்லத்திற்குள் செல்ல மாட்டோம் என்று சொல்லி பிலாத்தின் வீட்டு வாயிற்படிக்கு வெளியிலேயே நின்று இயேசு கிறிஸ்துவை தீர்ப்பிடுமாறு கேட்கின்றார்கள். இயேசு பாஸ்கா கொண்டாடினார், ஆனால் மக்கள் கொண்டாடவே இல்லை. முரண்பாடு 9. பிலாத்து இயேசு செய்த குற்றம் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன குற்றமோ அதை சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் மூப்பர்களும் தலைமை குருக்களும் இவன் குற்றம் செய்யாதிருந்தால் நாங்கள் ஏன் உம்மிடம் கொண்டு வரப்போகிறோம் என்ற எதிர்கேள்வியை கேட்கின்றார்கள். முரண்பாடு 10. பிலாத்து உங்கள் சட்டப்படி நீங்கள் சென்று இவருக்கு தீர்ப்பு வழங்குங்களேன் என்று சொல்கின்றார். யூதர்களுக்கென்று ஒரு சட்டம் உண்டு என்று யூத சட்டத்தை பிலாத்து மதிக்கின்றார். ஆனால் அங்கிருந்த தலைமை குருக்களும் மூப்பர்களும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் ரோமை சட்டப்படித்தான் நடப்போம், ரோமை சட்டப்படிதான் இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று சொல்கின்றார்கள். முரண்பாடு 11, 18வது அதிகாரம் 33 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். இயேசு விண்ணுலக ஆட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்.
ஆனால் அது புரியாத பிலாத்து மண்ணுலக ஆட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். முரண்பாடு. முரண்பாடு 12, 18வது அதிகாரம் 39 40 வரை உள்ள வசனங்கள். பிலாத்து இயேசு குற்றமற்றவர் என்று சொல்லி அவரை விடுதலை செய்வதற்கு பார்க்கின்றார். ஆனால் வெளியே நின்று கொண்டிருந்த மக்களும் மற்ற மூப்பர்களும் தலைமை குருக்களும் அவரை எப்படியாவது தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றே கங்கணம் கட்டினார்கள். யூதர் ஒருவர் சாக வேண்டாம் என்று ரோமையர் நினைக்கின்றார், ஆனால் யூதர் சாக வேண்டும் என்று யூதர்களே நினைத்தார்கள். முரண்பாடு. முரண்பாடு 13, 19வது அதிகாரத்திற்கு வந்துவிட்டோம். 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இயேசுவை யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி அங்கிருந்த படைவீரர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் அவருக்குரிய மரியாதை தர வேண்டும் அல்லவா? ஆனால் மரியாதை தரவில்லை என்று சொல்லிவிட்டு அவருக்கு கன்னத்தில் அரை மேல் அறை கொடுத்தார்கள், தலையில் முள்முடி சூட்டினார்கள், சிவப்பு அங்கி கொடுத்தார்கள், ஏளன பேச்சு பேசினார்கள். முரண்பாடு. முரண்பாடு 14, 19வது அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். பிலாத்து இயேசு குற்றமற்றவர் என்கின்றார். ஆனால் யூதர்கள் அனைவரும் சேர்ந்து இவர் சாக வேண்டியவர் என்று சொல்லி சாவுக்கு அவரை கட்டாயப்படுத்துகிறார்கள். யூதரை ரோமையர் மதிக்கின்றார், ஆனால் யூதரை யூதர்களே மதிக்கவில்லை. முரண்பாடு. முரண்பாடு 15, எங்களுக்கு என்று ஒரு சட்டம் உண்டு, அதன்படி இவன் சாக வேண்டும் என்று யூதர்களும் தலைமை குருக்களும் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை தானே தொடக்கத்திலேயே பிலாத்து சொன்னார், நீங்கள் இவரை இழுத்து கொண்டு போய் உங்கள் சட்டப்படி தண்டித்துக் கொள்ளுங்கள் என்று தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தார் அல்லவா? அந்த பேச்சை கேட்காமல் கடைசியில் எங்களுக்கு யூத சட்டப்படி இவன் சாக வேண்டியவன் என்று சொல்கின்றார்கள். அவர்களுக்குள்ளாகவே முரண்பாடு. முரண்பாடு 16, 19வது அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். பிலாத்து இயேசுவை எல்லாருக்கும் முன்பாக அழைத்து கொண்டு வந்து, இதோ அரசன், உங்கள் அரசன் என்று சொல்கின்றார். அப்படி சொல்லும் பொழுது யூதர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? வாழ்க என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர்களது பதில் ஒழிக ஒழிக என்று சொல்கின்றார்கள். பிலாத்து இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டார், ஆனால் யூதர்கள் யூதரை அரசராக ஏற்றுக்கொள்ளவில்லை. முரண்பாடு. முரண்பாடு 17, 19வது அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். இதோ உங்கள் அரசன் என்று அவரை குறித்து பிலாத்து சொன்ன பொழுது இவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? எங்களுக்கு யூத அரசர் ஒருவர் கிடைத்து விட்டார் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? அப்படி சொல்லவில்லை. சீசரே எங்கள் அரசர், சீசரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் யாருமே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ரோமானியர்கள் யூதர்களுக்கு விடுதலை தர எண்ணியும் கூட யூதர்கள் நாங்கள் ரோமானியர்களுக்கு கீழாகவே இருந்துவிட்டு போகிறோம், எங்களுக்கு விடுதலை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். முரண்பாடு. முரண்பாடு 18, 19வது அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். இயேசுவே வேண்டாம் என்று சொல்லி அவரை சிலுவையில் அடித்து விட்டார்கள். அவரது ஆடை மட்டும் வேண்டும் என்று சொல்லி அவரை சிலுவையில் அடித்த படை வீரர்களும் மற்றவர்களும் அவரது ஆடையை சீட்டுக்குலுக்கி போட்டு எடுத்துக்கொள்கின்றார்கள். முரண்பாடு. முரண்பாடு 19, 28 மற்றும் 29 வசனங்கள். சாகப்போகும் வேலை, தொண்டை வறண்டு விட்டது, தாகமாயிருக்கிறது. இயேசு எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கின்றார். தண்ணீர் அல்லவா கொடுத்திருக்க வேண்டும்? மனிதாபிமானமே இல்லாமல் தண்ணீருக்கு பதிலாக கசப்பு புளிப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுக்கிறார்கள். முரண்பாடு. கடைசியாக முரண்பாடு. இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி ஆவி துறந்தார். 19வது அதிகாரம் 30வது வசனம். கடவுளுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனால் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து தனது வாழ்வை அந்த வசனத்தை சொல்லி முடித்து கொண்டார், அதாவது இறப்பை சந்தித்தார். அன்பார்ந்தவர்களே, 20 முரண்பாடுகளை நாம் கண்டோம். இந்த 20 முரண்பாடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை துல்லியமாக இருந்தது. எந்த விதத்திலும் அவர் முரண்பட்டதாக நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் இந்த 20 முரண்பாடுகளிலும் பார்த்தோம் என்றால் மற்ற இயேசு கிறிஸ்துவை சூழ நின்றிருந்தவர்கள் அத்தனை பேருமே முரண்பட்டுத்தான் காணப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து தனது இன்னுயிரை ஈந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கே முரண்பட்ட வாழ்க்கை கிடைத்தது என்றால் அவரை சுற்றியே முரண்பட்ட மனிதர்களும் செயல்பாடுகளும் நடந்தது என்று கேட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம்?
எனக்கு ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் ஒன்று நினைக்க, நல்லது நினைக்க எனக்கு முரண்பாடாக தீயது கிடைக்கிறதே, என்னை சுற்றி தீயதாகவே இருக்கிறது என்று ஏன் நாம் புலம்ப வேண்டும்? ஏனென்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த முரண்பாடு கிடைத்ததென்றால் நமக்கும் அந்த முரண்பாடு கிடைக்கும் என்பதுதான் பொருள். ஆனால் ஒன்றை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இவ்வளவு முரண்பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி தனது இன்னுயிரை தந்தார் என்று கேட்டால் அது ஒரே ஒரு காரணத்திற்காக. அவர் உங்களையும் என்னையும் எல்லாரையும் அன்பு செய்து நாம் எல்லாருமே மீட்பு பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. இதுதான் பெரிய வெள்ளி. முரண்பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரை விட்டாலும் அவர் முரண்படாத ஒன்றை நமக்கு சொல்லித் தருகின்றார். அதுதான் அன்பு. இந்த அன்புக்காகத்தான் தனது இன்னுயிரை ஈந்தார் என்பதை உணர்ந்து பார்த்து பாவத்தை விட்டொழித்து அன்போடு வாழ்ந்து முரண்பட்டவர்களுக்கு மத்தியில் துல்லியமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வோம்.